அதோடு 2011 2026 வரை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சேலம் புறநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. அதில் 7 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றோம். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டன, பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, போதைப்பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடக்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம். விவசாயிகள் வயிற்றிலே பாலை வாத்தோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசு கர்நாடகையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதுக்கு எதுக்காக குந்தகம் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பொழுது விவசாயிகளிடத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல் படுகையில் இருக்கின்ற மாநிலம் எந்த ஒரு கட்டுமானத்தையும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதோடு காவிரி நதி பாசனம் பெறுகின்ற மாநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. விவசாயிடத்திலே மிக கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன், தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்க தலைவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள். நடுவர் மன்றம் தேவையற்றது என்று. நானும் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். என்னை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இந்த நடுவர் மன்றம் தேவையற்றது என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
எவ்வளோ பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா நீங்கள் தான் சொல்லணும். தூய ஆட்சினார், வெளிப்படை ஆட்சினார். இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தார். குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்களில் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையணும். எனக்கு இரவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். அதில் ஆப்பில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதில் ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்சை பார்த்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்காட்ட பேச்சாளர் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேணும். தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல் நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது. அதை நம்ம பிறகு சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலம் சரியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாண்டு நின்று நீங்கள் வந்து தொலைக்காட்சி சரியாக இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது இடச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான் நான் சொல்கிறேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்கள் மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார்? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா? இரட்டை வேணுமா? இது அவருடைய கருத்து. தான் தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்கக்கூடாது.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டி காட்டினோம். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டி காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருக்காங்க சார். பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாங்க. தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேற காரணம் என்ன சார்? அதிமுக ஏங்க வெளியேறணும் காரணம்னா அவையில் தான் கேட்கணும். இதான் இங்கே இருக்கிறாங்க, ஒரு எல்லா வெளியே இங்கே இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30லிருந்து 40 பேர் அமைச்சிருக்கிறோம். 30லிருந்து 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதில் 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான்னு செய்தி வெளியிட்டால் நாங்கள் என்ன செய்வது? அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணால் கருத்து சொல்லலாம். இவர்களை ஆதரித்து பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்போல்லாம் ஏன் பேசலை? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேறு இடத்துக்கு போனால் மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் அந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருப்பாகிற மாதிரி அது எவ்வளோ பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுகிறாரு, ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயித்தாங்க, திமுக அதோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றாக சேர்த்தது, அப்போ ஜெயித்தாங்க. அப்போ கூட என்ன சொன்னார்? இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்கள் இப்போ என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில் வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்கே போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதில் எங்கே போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் இருக்கையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கன்னடங்களும் அணையெல்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் வந்து நாம ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி 2 தரப்புலையும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரைக்கும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாதவர். ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தால் பரவாயில்ல, விவசாயிகளை பற்றி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன, இப்போ அவருடைய அட்வைசர் யார்? தேர்தல் வகுப்பால் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசராக போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைஸெல்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனைலாம் கேட்போம், செயல்படுவோம். ஆனால் இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசராக போட்டிருக்காரு. இன்னொன்று வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் வந்து டெல்லி சிறப்பிரதியாக போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங்கராக யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ணால் கொஞ்ச நாளில் அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவார். ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டார். அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி, வணக்கம். டைம் ஆச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.